சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோகிணியோட அம்மா வந்து நம்ம ரோகிணிக்கு கால் பண்றாங்க. வித்யாவோட கல்யாணத்துக்கு நான் வரணும் போல ஆசையா இருக்கு, கிருஷிக்கும் அன்னைக்கு லீவு தான், நான் கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே ரோகிணி எதுக்காக, நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சதுக்கு இப்போ உடனே நீங்க உங்களுடைய பங்குக்கு வந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்களா? என்ன ரோகிணி என்ன பேசிட்டு இருக்க? பின்ன வித்யாவோட கல்யாணத்தை முதல்ல தலைமை தாங்கிறது யாரு தெரியுமா? முத்து மீனா 2 பேரும் தான் தலைமை தாங்குறாங்க. அந்த இடத்துக்கு கிருஷ கூட்டிட்டு வந்தா என்ன நடக்கும்ன்றது தெரிஞ்சோ நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க வித்யாவோட கல்யாணத்துக்கெல்லாம் நீ வர வேண்டாம். இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். வித்யா வந்து எனக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கா. கல்யாணத்துக்கு நீ வராதுனால சொல்லக்கூடாது, நான் கண்டிப்பா வரதான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வித்யாவும் வந்து ஏன் ரோகிணி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவங்க வர விடுன்னு சொல்றாங்க. இங்க பாரு, ஒருவேளை அங்க எல்லாரும் வந்து எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல ரோகிணி இருக்காங்க. இப்ப வித்யாவோட கல்யாணத்துக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் சேரப்போகுது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம முத்து மீனா இல்ல யாருக்காவது நம்ம ரோகிணி பத்தி உண்மையை வந்து கண்டுபிடிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.